வணக்கம். சினி மினி டைரக்டர் மகேந்திரன் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மகேந்திரன் ஒரு படம் டைரக்ட் பண்ணார். அந்த திரைப்படத்தினுடைய பேர் நண்டு. பிரபல பெண் எழுத்தாளரான சிவசங்கரி அவங்க நண்டுன்ற பேரில் ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க. அந்த நாவலை படித்த மகேந்திரன் அதை திரைப்படமாக எடுத்தால் என்ன அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் இயக்கிய திரைப்படம் தான் நண்டு. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியாக அஸ்வினி, உதிரிப்பூக்கள் படத்தில் நடித்தாங்களே அந்த அஸ்வினி, அவங்க தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி. வட இந்தியாவில் மிகப்பெரிய வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், அவங்க அப்பா அம்மா கூட உண்டான கருத்து வேறுபாடு அப்படின்றதுனால சண்டை போட்டுட்டு அப்பா அம்மாட்ட கோவிச்சிட்டு தமிழ்நாட்டில் வேலை தேடி பல்வேறு இடங்களுக்கும் அலைந்து அப்படின்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கே அஸ்வினியை பார்க்கக்கூடிய நிலை உண்டாகுது. அதுக்கு பிறகு அவங்க 2 பேருக்கு இடையில் காதல் வருது. அந்த காதல் உண்டாகி காலப்போக்கில் அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்வது அப்படின்னு முடிவு பண்ணி கணவன் மனைவியாக ஆக்கி விடுகிறார்கள். ஆன பிறகு தான் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியே தெரியுது. அந்த இளைஞனுக்கு கேன்சர், புற்றுநோய். தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஊருக்கு கொண்டு போய் அப்படின்ற மாதிரி வரும்போது அங்கே அந்த வட இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள், லக்னோ நகரத்தில் இருப்பவர்கள், அவங்க அப்பா அம்மா, அங்கே போன பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகுது, தமிழகத்தைச் சேர்ந்த இந்த பெண்ணை தன்னுடைய மருமகளாக அவங்க ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, அங்கே எப்படிப்பட்ட கருத்து மோதல்கள் உண்டாகின்றன, எப்படிப்பட்ட கசப்பான சம்பவங்கள் உண்டாகின்றன, அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தினுடைய கதை ஓட்டம் எந்த அளவிற்கு எதை நோக்கி செல்கிறது அப்படின்றது நண்டு திரைப்படத்தினுடைய கதை. மகேந்திரன் சார் இந்த மாதிரி ஒரு அருமையான மாறுபட்ட கதையை எடுத்து இதை திரைப்படமாக மிகவும் அருமையாக இயக்கியிருந்தார். வட இந்தியாவில் படமாக்கப்பட்ட காட்சிகள் லக்னோவிலேயே படமாக்கப்பட்டன. அங்கே சென்று அந்த நகரத்தையே காட்டி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களெல்லாம் காட்டி அங்கு மகேந்திரன் மிகவும் அருமையாக படமாக்கி இருந்தார். இந்தி பேசக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்னு உடனே அந்த கதாநாயகனுடைய அப்பா அம்மா இவங்க இருக்காங்கள்ல, அவங்க ஹிந்தி பேசக்கூடியவங்களையே போட்டுட்டு இந்தி வசனமே படத்தில், அதான் பெரிய விஷயம். இப்போ சப்டைட்டில்லாம் இப்போ போடுறோம்ல, அப்போ இந்த சப்டைட்டில் போடுற வசதியெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வித்தவுட்டு சப்டைட்டில் இந்தி டைலாக்கு, அவங்க காரசாரமாக அந்த கருத்து மோதல்லாம் இருக்குல்ல, பையனை அவங்க திட்டுறது அப்படி இப்படின்ற பல விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நீ எப்படி தமிழ்நாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க தமிழ் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அப்பா அம்மாலாம் திட்டுக்கிட்டுன்ற மாதிரிலாம் வரும். அதெல்லாம் கண்ணா பின்னால் அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க. நம்ம படம் பார்க்கும்போது ஏதோ ஹிந்தி படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். மகேந்திரன் சார் ரொம்ப துணிச்சலாக இப்படி வட இந்தியாவில் இருக்கிறது மாதிரி காட்சிகளை படம் வைக்கியிருந்தார். லக்னோவிலேயே 2 சாங் வேறு பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். இந்திய டைலாக் வரக்கூடிய இடங்கள்லாம் மக்களுக்கு புரியலை, என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. ரொம்ப நேரம் ஹிந்தி டைலாக் வச்சு பல காட்சிகள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ இருக்க மாதிரினா சப்டைட்டில் இருந்துச்சுன்னா தமிழில் சப்டைட்டில் போட்டுலாம் மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு விடுவீங்க. அந்த காலத்தில் அந்த வசதிகள்லாம் இல்லாதனால அந்த காட்சிகள் வரும்போதெல்லாம் தியேட்டரில் கூச்சல், பரபரப்பு, ஆரவாரம். என்னையா இது, என்ன பேசுகிறாங்கன்னே புரியல, கதையே புரியல, என்ன பேசுகிறாங்க, ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக்கு வந்துருச்சு அப்படி வச்சுக்கோங்க. இதுக்கிடையில் நேஷ்னல் அவார்டு கமிட்டி அப்படின்ற ஒரு மேட்ரு இல்லையா, அதில் மகேந்திரன் சாரை ஒரு ஜூரி மெம்பரில் மகேந்திரன் சாரையும் போட்டாங்க அந்த ஆண்டில். அதனால் மகேந்திரன் சார் அந்த விஷயங்களை பார்ப்பதற்காக டெல்லிக்கு போயிட்டார். அந்த போன நேரத்தில் தான் இங்கே நண்டு படம் ரிலீஸ் ஆனது. அந்த டைமில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருக்கு அதான் முதல் படம். அதுக்கு முன்னாடி அவர் தயாரிப்பு நிர்வாகியாக படங்களில் பணியாற்றிட்டு இருக்கவர். மகேந்திரன் சார் என்ன நினச்சிருக்காருன்னா, ஏற்கனவே படங்கள் எடுத்த எஸ்டாப்ளிஷ்டு பேனர் யாராவது படத்தை எடுத்தாங்கன்னா நம்ம நினைக்கிறது மாதிரி காட்சிகளை எடுக்க முடியாது, நம்ம மனசுக்குள்ளே என்ன பிளான் போடுறோமோ அதை எடுக்க முடியாது, அவங்களுடைய தலையீடு நிறையா இருக்கும், இதை பண்ணுங்கள் இதை வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த வட இந்திய காட்சிகள்லாம் இருக்குல்ல, இதில் இந்தி டைலாக்லாம் வருதில்ல, இதை ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பேனராக இருந்ததுன்னா அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. எதுக்கு ஹிந்தி பேசக்கூடிய கதாபாத்திரம்லாம் ஹிந்தியில் பேசுகிற மாதிரியே, அது மைனஸாக இருக்கும் படத்துக்கு, படம் ஓடுறதுக்கு அதெல்லாம் நெகட்டிவாக இருக்கும், அதெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்ற மாதிரி அதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மகேந்திர சார் எஸ்டாப்ளிஷ்டு பேனர் வேண்டாம், பிரபல தயாரிப்பாளர் யார் வேண்டாம், புதுசாக இருக்கக்கூடிய யாருக்காவது படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிர்வாகியாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அப்படின்ற ஒருத்தரை வர வச்சு அவருக்கு இந்த திரைப்படத்தை பண்ணார். மகேந்திரன் அந்த நேஷ்னல் செலெக்ஷன் கமிட்டி ஃபிலிம் செலெக்ஷன் மேட்டருக்காக வட இந்தியாவுக்கு போயிட்டார்ல, போயிட்டு வர்றதுக்குள்ளே அவரே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அப்படின்னு உடனே அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல, மகேந்திரன்ட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த இந்தி வசனங்கள் வரக்கூடியதெல்லாம் தமிழ் வசனமாக மாற்றிட்டார், தமிழ் டைலாக்கு. யோசிச்சு பாருங்கள், இந்தி கதாபாத்திரங்கள் தமிழில் பேசினா எப்படி இருக்கும். லக்னோவுக்கு போயாச்சு,
லக்னோவுக்கு போன பிறகு அந்த கதாநாயகனுடைய அப்பா அம்மா அவங்களாம் தமிழில் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக யோசிங்களேன். மக்களுக்கு புரியலன்றது ஒரு பக்கம் கிடக்கட்டும், அதை தமிழில் பேசுனா ஹிந்தி கதாபாத்திரம் எப்படிங்க தமிழ் பேசும்? அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும். வட இந்தியாவில் வாழக்கூடியவங்க, லக்னோ நகரத்தில் வாழ்கிறவங்க, அவங்க எப்படி தமிழ் பேசலாம்? தமிழில் பேசுகிறதுன்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கா? ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தை அந்த தயாரிப்பாளர் அந்த காலகட்டத்தில் மகேந்திரனுக்கே தெரியாமல் செய்திருக்கிறார். மகேந்திரன் சார் என்கிட்ட இதை சொன்னார். ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, மிஸ்டர் சுரா, ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, நான் வந்து இந்த மாதிரி இந்த ஃபிலிம் செலெக்ஷன் கமிட்டியில் ஜூரியாக இருந்ததுனால நான் வந்து டெல்லிக்கு போயிட்டேன். விமான நிலையத்தில் வந்து இறங்கிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்டியிருக்கு. நண்டு திரைப்படத்தில் இதுவரை இந்தி வசனங்களை கொண்ட காட்சிகள் இப்போ வந்து தமிழில் மாற்றப்பட்டு திரையரங்கில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இதுவரை பார்த்து சலிப்படைஞ்சிருந்தீங்கன்னா இப்போ தமிழ் டயலாகோட படத்தை பாருங்கன்னு. மகேந்திரனுக்கே தெரியாமல் மகேந்திரன் சொல்கிறார், நான் காரில் வந்துக்கிட்டு இருந்தேன், இப்படி போஸ்டர் வந்து எல்லா இடங்களையும் ஒட்டி இருந்துச்சு, அதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி மகேந்திரன் சார் சொன்னார். இன்றைக்கி யோசித்து பார்த்தா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் மகேந்திரன் இயக்கிய நண்டு திரைப்படத்தின் போது அவருக்கே தெரியாமல் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், சிறிது கூட யோசிக்காமல் அப்படின்றதையும், மகேந்திரன் இந்த செயலால் எந்த அளவிற்கு மனதளவில் புண்பட்டிருப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயத்தை நான் இங்கு கூறுகிறேன்.